மே மாத ஊதியம் வரவில்லை என கூறி சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சமஸ்கிருத பேராசிரியர் முருகனுடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு வராங்க. எதனால் அந்த போராட்டம், இவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குது, இது தொடர்பாக அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்களா அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்ட்ட கேட்டு பெறலாம். சார் வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போது எதனால் இந்த 4 நாட்கள் போராட்டம் நடைபெறுது, இந்த போராட்டத்துக்கான முதல் நாளில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். பிரச்சனை ஒன்றும் இல்லை சார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போன மாதத்தினுடைய சம்பளம் இந்த எங்கள் அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட வேண்டி இருந்தது. ஆனால் அது போடப்படவில்லை. அது ஏன்னு தெரியல. அதுக்காக இந்த போராட்டம் வெள்ளிக்கிழமையே நாங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம். அது இது வரைக்கும் எங்களுக்கு அந்த சம்பளம் போடப்படலை. அதனால் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 4 மணி வரைக்கும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். சப்போஸ் அது 4 மணி வரைக்கும் வரலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறதுன்னு செயற்குழுவில் கூடி முடிவெடுத்து அதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி யோசனை பண்ணலான்னு இருக்கோம் சார். இப்போ சென்னை பல்கலைக்கழகன்றது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதில் பேராசிரியர்களுக்கு பணம் கொடுக்காத அளவுக்கு நிர்வாகத்தில் அவ்வளோ என்ன பிரச்சனை இருக்குது சார்? பல பிரச்சனைகள் இருக்குது சார். இது வந்து அரசாங்கம் சம்பளம் இப்போ முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்கலைக்கழகம் வந்து சம்பளம் பேராசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் சம்பளம் கொடுத்த பிறகு கவர்மெண்ட்டுக்கிட்ட, இது எய்டட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட்டுக்கிட்ட மறுபடியும் அந்த சம்பளத்தை கேட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்குவாங்க. அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 16 கோடி சம்பளமாக எங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த சம்பள தொகையை வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும். மாதம் 16 கோடி அப்படின்னா ஒரு சில கோடிகள் 150 கோடி 160 கோடி அரசாங்கம் நமக்கு திருப்பி கொடுக்கணும். அரசாங்கம் ஏன் அது கொடுக்க மாட்டேங்குதுங்கிறது தெரியல சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கிட்ட பேசியிருக்கோமா, அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அவங்க அரசுக்கிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா, அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங், பேராசிரியர் பதிவாளர் ஏழுமலை, இவங்கெல்லாம் தொடர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு இது வரைக்கும் எட்டப்படவில்லை சார். அரசாங்கம் நிதி கொடுத்தா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். உதாரணமாக இப்போ வந்து நான் முதல் பிசி கேண்டிடேட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட். பட் எனக்கு வந்து ப்ரொஃபஸர் போஸ்ட்டு டியூ இருக்குது. இன்னும் வந்து ஐ ஆம் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேண்டிடேட். நான் மட்டும்தான் முதல் அண்ட் கடைசி பேராசிரியர் சமஸ்கிருத துறையில். ஆனால் எனக்கு வந்து இன்னும் இந்த இடத்துல இந்த பல்கலைக்கழகத்தில் சிஏஎஸ் நடக்கலை. இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த ஃபைல்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. அது இப்போ வந்து செயலாளர்களுடைய பார்வையில் இருக்குது. அதெல்லாம் நல்லபடியாக வந்துடும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ துணைவேந்தர் இல்லாதனால இந்த நிர்வாக நடவடிக்கைகள் கொஞ்சம் தொய்வாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த தொடர்ந்து 4 நாட்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த போராட்டம் நிறைவு பெறும் அப்படின்னா, அரசு தரப்பில் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க, அரசுக்கிட்ட போய் என்ன பேசுறீங்க? தமிழக அரசு வந்து இப்போ முதல்வர் வந்து எல்லாருக்குமான முதல்வர்னு சொல்கிறாரு. இது தாய் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு எந்த ஒரு கேடும் வராமல் பார்த்துக்கணும். இது வந்து துணை முதல்வர் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். உதயநிதி அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பழமையான ஒரு பல்கலைக்கழகத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மாணவர்களும் ஆசிரியர்களும் அலுவலர்களும் நல்லபடியாக இந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி அவங்க கூப்பிட்டு கேட்டு பேசி உடனடியாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்கு இன்னும் மாதம் சம்பளம் போடலன்றது ஒரு ஏன் எதனாலன்ற கேள்விக்குறி வந்திருக்கு. பார்ப்போம் இன்னும் இந்த பிரச்சனை எப்போ தீர்வு காணும் என்பது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.